நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. 2026 மார்ச் தொடக்கத்தில் இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது முழுவளவிலான ஆக்கிரமிப்பை தொடங்கியது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை இல்லாத வகையில் அதன் தாக்குதல் வியூகத்தை மாற்றியுள்ளது. இதன் உச்சகட்டமாக லெபனானில் இருந்து இஸ்ரேலின் மிக முக்கியமான இராணுவ இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா குறிவைத்த பல்மாச்சிம் தளம் இஸ்ரேலினுடைய இராணுவ தளம் அல்ல. இது மத்திய தரைக்கடல் கடற்கரையில் டெல் அவீவ் நகருக்கு தெற்கே அமைந்துள்ளது. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இது இஸ்ரேலினுடைய ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையமாகும். இஸ்ரேலினுடைய விண்வெளி ஆய்வு திட்டங்கள் மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதளங்கள் இங்குதான் உள்ளது. இந்த நிலையில் மிக உயர்ந்த உளவு தகவல்களை சேகரிக்கும் ட்ரோன் பிரிவுகளும் இங்கு இயங்குகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஸ்கட் டி வகை அல்லது அதன் நவீனமயமாக்கப்பட்ட வடகொரிய வடிவு ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நவீன ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழையும் போது தமது திசையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இது இஸ்ரேலினுடைய ஏவுகணை எதிர்ப்பு திட்டங்களை ஏமாற்ற உதவும். அந்த வகையில் இவை சுமார் 1 டன் எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவையாக கருதப்படுகிறது. 2024 இறுதியில் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்கிருந்த நவீன ஏவுகணை சேமிப்புகள் ஹிஸ்புல்லாவின் கைக்கு மாறியுள்ளதாக கருதப்படுகிறது. வடகொரியாவின் தொழில்நுட்ப உதவியுடன் சிரியா தயாரித்த இந்த ஸ்கட் ஏவுகணைகள் இப்போது இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. வான்வெளி தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க, தரைவழி களத்தில் ஹிஸ்புல்லாவின் மிகச்சிறந்த வீரர்களை கொண்ட ரத்வான் படை களமிறக்கப்பட்டுள்ளது. அல்மாஸ் ஏவுகணை தரைப்போர் காட்சிகளில் இஸ்ரேலினுடைய நவீன மெர்காவா டாங்கிகளை ஹிஸ்புல்லா அளிப்பதை காண முடிகிறது. இதற்கு ஈரானிய தொழில்நுட்பத்தில் உருவான அல்மாஸ் எனப்படும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகிறது. லெபனானில் மட்டுமன்றி சிரியாவின் கோலன் குன்றுகள் பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா ஒரு சாதாரண குரில்லா அமைப்பிலிருந்து மாறி நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இயக்கும் ஒரு முழுமையான இராணுவ சக்தியாக உருவெடுத்துள்ளதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. இது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு திறனுக்கு விடுக்கப்பட்ட பெரும் சவாலாகும். மேலும் இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் போர்ச்சூழலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் 2026 மார்ச் மாதம் தொடங்கிய நேரடி மோதல்கள் தற்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளன. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலினுடைய பால்மாச்சிம் விண்வெளி மற்றும் ஏவுகணை தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஸ்கட் ஏவுகணை தாக்குதல் வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மூலோபாய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்கட் டி என்று சொல்லக்கூடிய ஏவுகணை ஏன் அபாயகரமானது? இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் சாதாரணமானவை அல்ல. அவை சிரியாவிலிருந்து பெறப்பட்ட வடகொரிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நவீனமயப்படுத்தப்பட்ட ஸ்கட் டி ரக ஏவுகணைகளாகும். MARV தொழில்நுட்பம். இந்த ஏவுகணைகள் வளிமண்டலத்துக்குள் மீண்டும் நுழையும் போது தமது பாதையை மாற்றியமைக்கும் மேனுவரிங் ரீ என்ட்ரி வெஹிக்கிள் திறன் கொண்டவை. இது இஸ்ரேலினுடைய அரோ போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பி இலக்கை துல்லியமாக தாக்க உதவுகிறது. இந்த நிலையில் முந்தைய ஸ்கட் ஏவுகணைகள் 700 கிலோ வெடிபொருளை சுமந்து சென்ற நிலையில் இந்த புதிய வடிவம் 1 டன் அதாவது 1000 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை தாங்கிச் சென்று பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த நிலையில் ஏவுகணைகளின் இடமாற்றம், சிரியாவினுடைய வீழ்ச்சியும் அதனுடைய விநியோகமும். கடந்த 2024 டிசம்பரில் சிரியாவில் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ந்ததை தொடர்ந்து அங்கு பாதுகாக்கப்பட்டிருந்த நவீன ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவின் வசம் சென்றதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கிறது. சிரிய இராணுவ அதிகாரிகள் லெபனானுக்கு தப்பிச் செல்வதற்காக இந்த ஆயுதங்களை ஹிஸ்புல்லாவிடம் கைமாற்றி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இது ஹிஸ்புல்லாவை ஒரு கொரில்லா குழுவிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை கையாளும் வலுவான இராணுவமாக மாற்றியுள்ளது. இந்த நிலையில் தரைப்போரில் ரத்வான் படை. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானில் மார்ச் 16 முதல் தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. இதில் ஹிஸ்புல்லாவின் எலைட் பிரிவான ரத்வான் படை தீவிரமாக பதிலடி கொடுத்து வருகிறது. அல்மாஸ் ஏவுகணைகள். தரைப்போரில் இஸ்ரேலினுடைய மெர்காவா டாங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவது அல்மாஸ் ஏவுகணைகளாகும். இது சுடப்பட்ட பிறகு கேமரா மூலம் இலக்கை தேடிச் சென்று தாக்கும் வசதி கொண்டதாக கருதப்படுகிறது. ட்ரோன் தாக்குதல்கள். 2024 விட 2026 ஹிஸ்புல்லா தனது தாக்குதல்களில் 24% அதிகமான முறை ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறது. இது இஸ்ரேலிய எல்லைப் பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கோபுரங்களை முடக்க பயன்படுகிறது என்றும் சொல்லலாம். தற்போது இஸ்ரேல் ஒரு நேரத்தில் பல முறைகளில் போரிட்டு வருகிறது. ஈரானின் நேரடி தாக்குதல். பிப்ரவரி 28 அன்று ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து
ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியாக ஏவுகணைகளை ஏவி வருகிறது. சுமார் 10 லட்சம் லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் இஸ்ரேலினுடைய வடக்கு நகரங்கள வெறிச்சோடி போயிருக்கிறது. இது பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை சிதைத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. பால்மாச்சின் தலைமையிலான தாக்குதல் என்பது இஸ்ரேலினுடைய விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் மையத்தை தாக்கும் முயற்சியாகும். ஹிஸ்புல்லாவிடம் இப்போதுள்ள அதிநவீன ஸ்கட்-டி ஏவுகணைகள் போரின் போக்கை இஸ்ரேலினுடைய எல்லைகளுக்கு அப்பால் அதன் மையப்பகுதி வரை கொண்டு சென்றுள்ளன. இது வெறும் எல்லை போர் அல்ல, தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு நவீன உலகப் போரினுடைய முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கின் போர்க்களத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு பல்மாச்சியம் தளத்தின் மீது நடத்திய ஸ்கட் ஏவுகணை தாக்குதலானது வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை என்பதை தாண்டி அந்த பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சமநிலையை மாற்றி அமைத்திருக்கிறது. பல தசாப்தங்களாக ஒரு கொரில்லா போர் முறையை பின்பற்றி வந்த ஒரு அமைப்பு இன்று ஒரு நாட்டின் விண்வெளி மற்றும் ஏவுகணை மையத்தையே குறிவைக்கும் அளவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை பெற்றிருப்பது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த காலங்களில் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கவசமான அயன் டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள் சிறிய ரக ராக்கெட்டுகளை எளிதாக முறியடித்தன. ஆனால் தற்போது பயன்படுத்தப்பட்டுள்ள நவீனமயப்படுத்தப்பட்ட ஸ்கட்-டி ஏவுகணைகள் வான்வெளியிலேயே திசை மாறும் தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதால் இஸ்ரேலினுடைய தற்காப்பு வளையத்திற்குள் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது. இது இஸ்ரேலிய இராணுவ தலைமையகத்திற்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இனி எந்தவொரு பாதுகாக்கப்பட்ட தளமும் தங்களுக்கு தாக்குதலுக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதனையும், அதே நேரம் சிரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் குறிப்பாக 2024 இறுதியிலே சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமும் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஏவுகணை சேமிப்புகள் ஹிஸ்புல்லாவிடம் கைமாறியதும் இந்த போரின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக மாறியுள்ளது. ஈரான் மற்றும் வடகொரியாவினுடைய தொழில்நுட்ப கலப்புகளுடன் உருவான இந்த ஏவுகணை லெபனானை ஒரு தற்காப்பு அரணாக மாற்றி இஸ்ரேலின் ஆழமான பகுதிக்குள் ஊடுருவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் வரும் லெபனான் இஸ்ரேல் எல்லைப் பகுதியுடன் நின்றுவிடப் போவதில்லை என்பதை தற்போதைய நகர்வுகள் காட்டுகிறது. ஒருபுறம் ஈரானின் நேரடி தலையீடு, மறுபுறம் ஹிஸ்புல்லாவின் எலைட் ரத்வான் படைகளினுடைய தலைவலி முன்னேற்றம் என இஸ்ரேல் ஒரு பலமுனை போரை எதிர்கொள்கிறது. 2026 ஆண்டின் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நவீன போர்க்களத்தில் தொழில்நுட்பம் எவ்வாறு ஒரு சிறிய அமைப்பை கூட வலிமையான இராணுவத்திற்கு நிகராக மாற்ற முடியும் என்பதற்கு சான்றாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால், பல்மாச்சியம் தலைமையிலான இராணுவ தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கியுள்ளது. இது பிராந்திய அமைதி ஒப்பந்தங்களை முடக்கியது மட்டுமல்லாமல் சர்வதேச சமூகத்தை ஒரு மிகப்பெரிய பிராந்திய போரின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது. வரும் நாட்களில் இஸ்ரேலின் பதில் தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் அடுத்த கட்ட ஏவுகணை நகர்வுகள் மட்டுமே இந்த போர் உலகளாவிய எரிசக்தி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை தீர்மானிக்கும் என்றும் சொல்லலாம். எப்படி என்றாலும் மத்திய கிழக்கினுடைய இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்பதும், மத்திய கிழக்கினுடைய போர் முறைகள் தொடர்பான கேள்விகளும் இதற்கான பதில்களையும் தேடி அலைகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த போரினுடைய இப்போதைய நகர்வுகள் என்பது மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆகவே இஸ்ரேலுக்கு எதிராக அல்லது லெபனானில் நடைபெறுகின்ற இந்த விவகாரங்கள் என்பது ஆச்சரியங்களாக இருந்தாலும் மிக பெரும் அபாயங்களை சுமந்து நிற்கிறது என்பதையும் மறந்துவிட முடியாது. ஆகவே மத்திய கிழக்கினுடைய இந்த போர் எந்த நிலைக்கு செல்லப் போகிறது, எப்படியான முடிவுகளை பெற்றுத்தரப்போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாகும் என்பதையும் நிறுவிக்கொள்ள முடியும்.